தினம் ஒரு கணிதம் டாப்பிக்கில் இருந்து நம்ம டெய்லி கணக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிசியிலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள்லேருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ராப்ளத்தை. வாங்க கணக்குள்ளே போவோம். ஐந்து வருட வட்டி விகிதத்தில் ரூபாய் 7200க்கு 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? கூட்டு வட்டி எவ்வளவு? கூட்டு வட்டியோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் equal to P bar principal 1 plus rate of interest R by 100 number of years n. இப்போ நம்மளுக்கு பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியும், 7200. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருடத்தில் அதுவும் தெரியும். அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100. வாங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். 7200 equal to sorry 7200 into 1 plus 5/100 the whole square bar 2. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் குறுக்கு பெருக்கல் பெருக்குனா 105/100. இதை ஸ்கொயர் பண்ணணும், அதனால் 105/100 into 7200. இப்போ நம்ம ஈஸியாக அடிச்சு கொடுக்க பார்க்குறோம். ஈரஞ்ச 10 ஓரஞ்சு 5. அதேமாதிரி ஈரஞ்ச 10 ஓரஞ்சு 5. இப்போ 2ஆல் அடிச்சு கொடுக்குறோம். ஓரன் 2, 3 6, 6 12. இன்னும் 2 இருக்குது. ஓரன் 2, 8 16. இப்போ 21 into 21 equal to ஈஸியாக தர்றது 4 4 1. இதோட 18 பெருக்கணும். 441 18 பெருக்குனா 4 8
என்னங்க 32 என்னங்க 32 25 வரும். ஓரன் 1 ஓனா 4 ஓனா 4. இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுறதுக்கு டக்குன்னு பண்ணுறதுக்காண்டியானது இப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச டக்குன்னு பெருக்கிடலாம். 3 5 4 9 4 3 7. இப்போ நம்ம 2 வருஷத்துக்கு 5% வட்டி விகிதத்தில் 7,938 வருது. 7,938. இப்போ அந்த 7,938 இது வந்து வட்டியும் முதலும் சேர்ந்த பைசா. அதனால நம்ம முதல் எவ்வளோ ஈடிட்டுருக்கோம், பி எவ்வளோ, 7,200. 7,200 நம்மளுக்கு முதல்ல கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 2 வருஷத்தில் எவ்வளவு பெற்றிருக்கோம் அப்படின்றது தனியாக கிடைச்சிடும். 9ல் 2 போச்சுன்னா 7. 738. இந்த 738 எங்கே இருக்குது, ஏ த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக வர கணக்கில் விட்டுறாதீங்க. டிஎன்பிசியில் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும்.